முதலாவதாக படத்தின் இயக்குனர் தமிழ் தயாளன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். Can understand. ரொம்ப பெரிய எஃபோர்ட்ல இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் டைம் கேக்குறாங்க பேசுறதுக்கு. தொடர்ந்து அவங்க பேச இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பெஸ்ட்டாக பேசுறதுக்கு தமிழ் நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட டீமுக்கு வந்து ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதோட பயணம் ஒரு 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல 4 பேரோட ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு 40 பேரோட. யாருமே எந்த ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் ஒர்க் பண்ண போல. வி ஆர் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ், அவ்வளோதான். இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டீம். யாருமே யார்ட்டையும் ஒர்க் பண்ண முடியல. சரி, நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இதோடைய பயணத்தை சிம்பிளா சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, கெவி எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமா இதை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கி இருக்கும். ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனையை ஒரு 110 days அங்க தங்கி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த 110 days-ம் அந்த மக்கள் சுமக்கிற சுமையை அந்த குதிரை சுமந்துட்டு போகுது. அந்த குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாளாது. சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் இந்த பாதியில நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும். சொல்ல போனா அந்த மலை கிராமத்துல ரோடு வசதி இல்லாம 5 ஊர் இருக்கு. 5 ஊருக்குமே டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான். அங்க டாய்லெட் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில ஒட்டுமொத்த ஊரும் ஒரு 40 பேர் 50 பேர் அந்த சாக்கு பையை தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பாத்தீங்களா. ஒரு அடிமைகள், ஒரு ஸ்லேவ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்ல அவங்கள பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த 40 பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுன்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரேஷன் கடை கூட அங்க கிடையாது. இந்த மாதிரி சினாரியோல அந்த மக்கள் நாங்க இருக்கும்போது மிட் நைட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம். ஈவினிங் ஒரு 6 மணி. ஆக்சுவலி என்னன்னா, அங்க நீங்க ஃபாரஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஒத்தடி பாதை, அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஒத்தடி பாதையில மிட் நைட்ல ஏத்தம் ஸ்லோப்ல நம்மளால மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியாது. ஆனா வேற வழியே இல்லை. மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி ஆகுன்ற கட்டாயம் வேற வழியே இல்லாம சாவுன்றது நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், எல்லாமே இயற்கையா நடந்தா சந்தோஷம். ஆனா அதை மீறி அவங்க மேல நடக்கிறது பயங்கரமான வன்முறை.
இந்த வன்முறை வந்து நான் யாரை தப்பு சொல்றதுன்னு சொல்லலை, பட் இந்த நிலைமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம். எப்படியாவது யாராவது இந்த நிலைமையை மாத்திர மாட்டாங்களா, நான் இவங்க அவங்க சொல்ல விரும்பல, எப்படியாவது இந்த நிலைமை மாறணும், யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும். இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுன் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸு போகுது, காரு போகுது, ஆட்டோ போகுது, டூ வீலர் போகுது, எல்லாமே போகுது. அவங்க கொடைக்கானலில் போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு நடந்து தான் வந்தாகணும். அப்போ அவங்க மன வலிமை இத்தனை ஆண்டு காலமா ஓல்டு கொடை கிட்டத்தட்ட 800 வருஷமா அந்த ஊர் இருக்கு. கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு, அந்த ஊருக்கு ரோடு வரல. ஆனா கொடைக்கானல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆரிஜினே, அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆரிஜின். ஆனா கொடைக்கானல் டூரிசம்ன்றதுனால கொடைக்கானலுக்கு ரோடு வந்துருச்சு, அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல. அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுகுறாங்க, எப்படியாவது வந்து எங்க நிலைமை மாறிடாதா, என்னுடைய பேரன் என் பேத்தி. இப்ப நீங்க டோலி பார்த்துருப்பீங்க, அதுல சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க தாத்தா சுமந்து அவங்க அப்பா சுமந்து இன்னைக்கு இவங்க சுமந்து நாளைக்கு வேற யாரோ சுமந்து தோள்பட்டெல்லாம் உங்களுக்கு காப்பு. நீங்க அவங்க எல்லாருடைய தோள்பட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்கு பாத்தீங்களா, நீங்க டோலி பார்த்துருப்பீங்க, அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே காப்பு காய்ச்சி போயிருக்கும். அவ்வளவு கொடுமையா தான் இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க. அந்த 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 தோள்பட்டையை பார்க்கும்போது அழுவாங்க. ஆக்சுவலி என்னைக்கு இது மாறும், திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க, இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுரா சீக்கிரம் வாங்கினான்னா ஊர்ல இருக்கிற எல்லாமே தனி தோட்டம், அங்க போன் டவர் கூட கிடைக்காது. நீங்க ரீச் பண்ணா கூட இப்ப சொந்தக்காரர் ஒருத்தர் தோட்டம் எப்ப இருக்குன்னா இதுதான் ஊரு, தோட்டத்துக்கே அவங்க மலைக்குள்ள இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அவங்க. இன்கேஸ் அப்போ தோட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்திலும் போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி, மூங்கில் வந்து ஊர்ல கிடையாது, மூங்கில் வெட்டத்துக்கு 3 கிலோமீட்டர் போகணும். அந்த அவங்களை சுமந்துருப்புற அந்த மூங்கில வெட்டுறதுக்கே காட்டுக்குள்ள வந்து 3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கில வெட்டிட்டு வர ரெடிமேடெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க, மூங்கில் காஞ்சி போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்பயுமே மூங்கிலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு மூங்கில கட்டுறாங்க அப்படின்னா பச்சை மூங்கில் 9 கண்ணு வச்சு வெட்டுவாங்க. ஏன் அந்த 9 கண்ணு அப்படின்னா, நம்மளுடைய 5 feet 6 feet நம்முடைய ஹியூமனுடைய பாடி 5 feet 6 feet அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அவங்கள கட்டிட்டு லாஸ்ட் 2 கண்ணும் கடைசி 2 கண்ணும் வந்து ஆளுங்க சுமந்துப்பாங்க. ஒட்டுமொத்த ஊர் அவங்கள தூக்கிட்டு போகும், ஊர் கூடி தேர் இழுப்பாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரில வந்து வரக்கூடாது. அவ்வளவு கஷ்டமா இவ்வளவுக்கு மனசு நொந்து போயிட்டு எல்லாம் ஊரை விட்டு போறதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க சொல்லுங்க, நீங்க வந்து இங்க ஏன் இருக்கீங்க, கிளம்பி மேல வர வேண்டிய தானே. அந்த ஒரே ஒரு கேள்வி என்னதான் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, எதுக்கு அவங்க வரணும். இப்போ அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது, என் கேள்வி அதுதான், அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது, ஒரு கேஸ் பில்லை வச்சு என்னால் வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்க முடியும், என்னால் வந்து பேங்க்ல வந்து ஈஸியாக என்னால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்கள தேடி போகுதுன்னு சொல்ல வரல, ஒரு கேஸ் போகுது அவங்க ஊருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கணும்னா அந்த இப்போ இந்தியன் கேஸோ இருக்கிற மற்ற கேஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் போய் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்பயுமே நீங்க கேஸ் எடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் கேஸ்ல இருந்து அந்த பாதியில நடந்து போய் வெரிஃபை வேர்த்து விறுவிறுத்து உப்பு பூத்து அந்த ஆள் வரும்போது கேட்கறான். ஒரு நாள் நாங்க வந்து ஷூட்டிங் முடிச்சு ஏறி வரோம், இந்தியன் கேஸ்ல இருந்து ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க, எங்கெங்க போயிட்டு வரோம்னு கேட்டா நாங்க அப்பதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்க மேல போய் ரிட்டர்ன் கீழே இறங்கிட்டு இருக்கோம், வெள்ளைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உப்பு பூத்து எப்படிங்க இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க. மனநலம் ஒரு பேசிக்கா இருக்கிற மக்களுடைய மனநலம் என்னவா இருக்கும்னா, ஒரு நாள் நடந்ததுக்கான அவங்களுடைய மன வலிமை, ஒரு நாள் நடந்ததுக்கு அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க இந்த மக்கள் வந்து இங்க இருக்காங்கன்னு கேட்கிற அப்போ ஒவ்வொரு நாள் இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு இருக்குல்ல. இது வந்து எப்ப மாறும் எப்படி மாறும்ன்ற கேள்வியோட தான் இன்னைக்கு இருக்காங்க. இந்த படம் வந்து எனக்கு அதோடைய பாதையை, இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சு அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எங்க மொத்த டீமுக்கும் போதும். தேங்க்யூ, நன்றி. Thank you so much, sir.